ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு சேட் லாக் போட்டு கண்டினியூ கேட்கும். உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா இது வந்து நார்மலா நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு கான்டாக்ட் நம்ம சேட் லாக் போடுறது. ஆனா மேல பாத்தீங்களா சேட் லாக்கும் தனியா காட்டும். இதையும் நம்ம எப்படி மறைய வைக்கணும்னா ஒரு காட்டுறேன் பாருங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல சேட் லாக்னு காட்டும். அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணிட்டு மேல ஒரு 3 டாட் ஐகான் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேட் லாக் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த சேட் லாக் செட்டிங் கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் லாக் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை வந்து தொட்டிங்கன்னா இதை எனேபிள் பண்ணீங்கன்னா கீழே யூஸ் மை சீக்ரெட் கோட் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு பிடிச்ச எது வேணா வச்சுக்கலாம். ஒரு நம்பரா இருக்கலாம், ஒரு கீவேர்டா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு சரி இந்த வேர்டு வச்சு இதை கொடுத்துட்டேன். லாக் எனேபிள் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி வெளில வந்தீங்கன்னா இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த லாக் வந்து காட்டாது. இதை நீங்க எப்படி மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா மேல சர்ச் பார்ல அதே நீங்க என்ன கொடுத்து லாக் பண்ணீங்களோ அதை கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு சேட் லாக் ஓப்பன் ஆகும். அது உள்ள போனா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சேட் காட்டும். இது இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாத 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு எனக்கு ஒரு லைக் போட்டு ஃபாலோ போட்டு போயிட்டே இருங்க.